தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு தொடங்கியது. அஹ் மாநாட்டு பாடலையும் கேட்டேன். விஜயோட என்ட்ரன்ஸையும் பார்த்தேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. அதால் 4:30 மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்கு, என்ன பேச போறாருன்னு இன்னும் தெரியல. ஸோ அதனால ஜிம்முக்கு வந்துட்டே அப்படியே வந்து கேட்டுட்டே இருக்கேன். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, மக்கள் அலைக்கடலென வந்திருக்கிறத பார்த்து இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்கறதுல வந்து நிச்சயமா மாறும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மினிமம் 60 to 70% ஓட்டா மாறும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது ₹100 கொடுத்தோ, ₹200 கொடுத்தோ, குவார்ட்டர் கொடுத்தோ, கோழி கொடுத்தோ, பிரியாணி கொடுத்தோ வந்த கூட்டம் கிடையாது. தன்னாவலர்கள் மாதிரி அவங்களா வந்து விஜயை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. விஜயை பார்க்கறதுக்குன்னு வந்தவங்க வந்து எத்தனை பேர் இந்த வெயில்ல வந்து நிப்பாங்க. அவரை வந்து டிவிலேயே பார்த்துருக்கலாம். பட் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு துடிப்போட வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 100ல எனக்கு தெரிஞ்சு 70 பேராவது ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான் என்னோட ஃபர்ஸ்ட் கட்ட ஆய்வும் அதுதான் வந்து சொல்லுது. விஜய்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். சாரி, ஜிம்ல இருந்ததுனால, பட் இருந்தாலும் இந்த பதிவு போட்டுறணும் அப்படின்றதுனால தான் இந்த இந்த ஒரு செயல். வாழ்த்துக்கள் விஜய்.